இரவு 12 மணி. முழு கிராமமும் அமைதியில் மூழ்கியது. ஆரன், சித்ரன், இந்த இரட்டையர் சகோதரர்கள் தங்கள் வீட்டில் ஆழ்ந்த தூக்கத்தில் படுத்திருந்தார்கள். அப்பொழுது ஒரு மர்மமான மூதாட்டி, கையில் சிவப்பு பை, முகத்தில் விசித்திரமான சிரிப்பு, அவர்களுடைய வீட்டை நோக்கி மெதுவாக நடந்து வந்தாள். அவள் திடீரென கதவை பலமாக தட்டத் தொடங்கினாள். அந்த தட்டும் சத்தத்தால் பயந்து தாரனும் சித்திரனும் தூக்கத்திலிருந்து எழுந்தனர். தாரன் தைரியமாக கதவை திறந்தான். ஆனால் வெளியில் யாரும் இல்லை. அவன் கதவை மூடப்போனதும் அவன் கண்கள் தூரத்தில் இருந்த பழைய வீட்டின் முன் நின்றது. அங்கே அந்த பேய் மாதிரி மூதாட்டி மாமிசம் தின்று கொண்டிருந்தாள். அவளின் பக்கத்தில் தாரனின் தம்பி சித்ரன், அவனும் மாமிசம் தின்று கொண்டிருந்தான். அவன் வாயிலிருந்து பயங்கரமான சத்தங்கள் வந்து கொண்டிருந்தன. தாரா அவனை காப்பாற்ற ஓடினான். ஆனால் மூதாட்டி திடீரென மறைந்து விட்டாள். சித்ரன் தரையில் விழுந்து மயங்கி விட்டான். தாரா அவனை தூக்கிக் கொண்டு பழைய ஹாஸ்பிட்டல் நோக்கி ஓடத் தொடங்கினான். அவன் சாலையின் நடுவில் பார்த்தபோது அதே மூதாட்டி மீண்டும் அவன் முன் நின்றாள். அவள் கத்தினாள், உன் தம்பிதான் என்னையும் என் மகனையும் பணத்துக்காக எரித்துக் கொன்றான். எங்கே எடுத்துச் சென்றாலும் அவன் உயிர் பிழைக்க மாட்டான். தாரா அவளை புறக்கணித்து ஹாஸ்பிட்டலுக்குள் ஓடினான். ஆனால் சித்ரன் சிகிச்சை நடக்கும் போதே துடித்துக்கொண்டே உயிரை இழந்தான். இவ்வளவு நடந்தும் நீங்க இன்னும் அந்த மூதாட்டியும் அவள் மகனுக்கும் லைக், சப்ஸ்கிரைப் செய்யலையே?